فتنة. وقال الله تعالى في آية أخرى ووصينا الإنسان بوالديه إحسانا. صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم أقرب الناس من درجة النبوة أهل العلم والجهاد وكما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்த நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் நம் அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லோரின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவரமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, குழந்தை செல்வங்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே பேசுகிறார். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. 64வது அத்தியாயம் 15வது வசனம். நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருள்களும் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். குழந்தையை வச்சு அல்லாஹ் சோதிப்பான். ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய பல சோதனைகளுக்கான காரணங்கள்ல வழிகளில் ஒன்று அவனுடைய குழந்தையை வச்சு சோதிக்கிறது. குழந்தைய மையமா வச்சு அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினுடைய ஈமான சோதிப்பான், சோதனைகளை கொடுப்பான். இதுல யாருமே விதிவிலக்கல்ல. நபிமார்கள் முதற்கொண்டு அவர்களுடைய குழந்தைகளை வைத்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். நிறைய சொல்லலாம். உதாரணம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி. அவர்கள் தன்னுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருந்தார். எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பு வச்சிருந்தாங்களோ, பாசம் வச்சிருந்தாங்களோ, அந்த அளவுக்கு அந்த குழந்தையை முன்னிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வச்சு நிறைய சோதனைகளையும் அவங்க சந்திச்சாங்க. நீண்ட நெடிய வரலாறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. வகால நூஹு ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா. பல நூற்றுக்கணக்கான வருடங்கள் அந்த மக்களிடத்துல தாவா செய்ததுக்கு பிறகு கடைசியா சொல்றாங்க, யாருன்னா இதுக்கு பிறகு இவங்க வரம்பு மீறி நடக்கிறாங்கன்னா இவர்களில் யாரையும் இந்த பூமியில் விட்டு வைக்காதே, வாழச் செய்யாதே, வசிக்க செய்யாதே, அழிச்சிரு அப்படின்னு பத்துவா செய்யறாங்க. நல்லா சொல்லி காட்டுகிறார் திருமறை குர்ஆன்ல. அதனால வெள்ள பிரளயம் வந்துச்சு. அந்த மக்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டாங்க. மூழ்கடிக்கப்பட்டவர்களில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனும் ஒரு. அப்படியெல்லாம் துஆ செஞ்ச நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அதாபு வந்ததற்கு பிறகு அதுல தன்னுடைய மகன் மாட்டிக் கொள்ளுகிற பொழுது அவர்களுடைய உள்ளம் பதபதைத்தது, துடிதுடித்தது. என் மகனாச்சே, என் பிள்ளையாச்சே. தன் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால், ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் ஒரு இருதய துடிப்பு ஏற்பட்டுரும் பெற்றோர்களுக்கு. இது இயல்பு. அதுல யாரும் விதிவிலக்கல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளம் பதபதைத்தது. குப்புற படுக்க வச்சு அறுக்க முற்பட்டாங்க பாசத்தால. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஏன் அந்த பாசம்? 80 ஆண்டுகள் கழிந்தும் கூட 80வது வயசுல எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடு அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு நபி. இந்த நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவ்வளவு குழந்தையினுடைய பாசம் பாருங்க. ஃபிரௌன் என்கிற ஒரு கொடுங்கோன்மையான ஒரு அரசன், சர்வாதிகாரி, அவன் மூலமாக தன்னுடைய பிள்ளைக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று மறைத்து மறைத்து ஒளிந்து ஒளிந்து அந்த குழந்தையை பாதுகாத்தாங்க. இந்த குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. சஜிதாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய பேர பிள்ளைங்க 2 பேரும் தோள்களில் வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. யாரு பேர பிள்ளைங்க? ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் எந்திரிக்கிற வரைக்கும் சஜிதாவிலேயே இருந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தை மீதுள்ள பாசம் வணக்கத்துக்குள்ள கூட புகுந்துருது பாருங்க, இபாதத்துல கூட புகுந்துருது பாருங்க. குழந்தைங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கத்திற்கு இடையூறாக நினைக்கல. பேர பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி அப்படியே தாமதப்படுத்தினாங்க சஜிதாவை.
அதனால குழந்தைகள் என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு சோதனை பொருளாக இருக்கிறார்கள். நம்ம சம்பாதிச்சு சேமிச்சு வச்சிருக்கிற பொருள் பணமாக இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஆய்வுக்காக இன்னமா அம்பாளுக்கும் அவுலாவுக்கும் பின்னால் ஒரு ஹதீஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, விஸ்வாசம் சொல்றாங்க, யா அல்லாஹ் சோதனைகளிலிருந்து என்னை காப்பாற்றுறது அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா சோதனைக்கு உட்படுத்தப்படாதவர்கள் யாரும் கிடையாது. மனிதனாக பிறந்துட்டா சோதனைகளை சந்திச்சு தான் ஆகணும். சோதனைகளிலிருந்து அறவே சோதனைகளிலிருந்து என்னை காப்பாற்றிருந்து கேட்காதீங்க, சோதனைகளினால் வரக்கூடிய வழிகட்டிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதே போல குழந்தைகள்னால சோதனைகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னா நல்லடியார்களை பொறுத்தளவு அது பதவி உயர்வுக்கு காரணமாக இருக்கும். குழந்தைகள்னால சோதனை ஏற்பட்டுச்சுன்னா, ஆனால் கெட்டடியார்களாக இருக்கும் பட்சத்துல அந்த பிள்ளைகளுக்கு ஆபத்தா ஏற்படணும், அந்த பிள்ளைகளை பெற்றவங்களுக்கும் இம்மையிலே மறுமையிலே ஆபத்தாக ஏற்படும். கெட்டடியாராக இருக்கும் பட்சத்துல அந்த குழந்தைகளுடைய சோதனை அப்படிங்கிறது. ஆகையினால் தான் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும், இறையச்சத்தை கொடுக்க வேண்டும், மறுமை சிந்தனையை கொடுக்க வேண்டும். அப்போ சோதனைகள் குழந்தைகள் நிமித்தமாக வருகிற பொழுது அந்த குழந்தைகளும் பாதுகாக்கப்படும், அந்த குழந்தைகளை பெற்றவர்களும் பாதுகாக்கப்படுவார். எப்படி? அடுத்தடுத்து நான் சொல்றேன். மார்க்க கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கல்விங்கிறது ஒண்ணுதான், நம்ம சொல்லிக்கலாம் உலக கல்வி மார்க்க கல்வி என்பதாக நம்ம சொல்லிக்கலாம். ஆனா கல்வி ஒன்றுதான். அந்த கல்வி ரொம்ப கட்டாயமாக நம் மீது ஏவப்பட்டிருக்கு. உலக கல்வி மார்க்க கல்வின்னு ஏன் வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம்? ஏன் இரு கூறாக பிரிச்சு வச்சிருக்கிறோம்? இப்படி பிரிச்சு வைக்கிறதுனால ஒன்றை எடுத்துக்கொண்டு மற்றொன்றை விடணும் அப்படிங்கிறது இல்ல. மார்க்க கல்வி மட்டும் போதும், உலக கல்வி தேவையில்லை, அல்லது உலக கல்வி மட்டும் போதும் மார்க்க கல்வி, ரெண்டுமே ஆபத்தான சிந்தனை. கல்விங்கிறது கட்டாயமானது. இரு கூறா பிரிச்சு வச்சு ஒன்றை எடுத்துக்கொண்டு மற்றொன்றை விட்டு விடுவது ஆபத்தானது. அப்ப ஏன் வகைப்படுத்தப்பட்டிருக்குதுன்னா கல்வியில வித்தியாசம் இல்லை, கல்வியை பயிற்றுவிக்கக்கூடிய முறையில வித்தியாசம், பயன்படுத்தக்கூடிய விதத்தில வித்தியாசம், அதுலதான் வேறுபடும். கல்வி வேறுபடல, அந்த கல்வியை எப்படிப்பட்ட கோணத்திலே பயிற்றுவிக்கிறோம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் வித்தியாசம் வரும். உலக வாழ்விற்கு மட்டும் பயன் தரக்கூடிய ரீதியில ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அது உலக கல்வி. மறுமை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது, மரணத்திற்கு பிறகு அவனுக்கு அது பயன் தரும், அதையும் தாண்டி செல்கிறது, லட்சியத்தை நோக்கி அவனுடைய கல்வி பாதை போகிறது அப்படின்னு சொன்னா அது மார்க்க கல்வி. உலக கல்வியே கூட மார்க்க கல்வியாக மாற்றிக்கலாம். நியத்தை மாத்துங்க, செயல்முறையை மாத்துங்க, அணுகுமுறையை மாத்துங்க. இது இருந்தா அது இருக்கக்கூடாது, அது இருந்தா இது இருக்கக்கூடாது யார் சொன்னா? ஆகையினால் உலக வாழ்வியலோடு அதனுடைய பயன்பாட்டை நிறுத்திக் கொள்வோமே ஆனால் அந்த கல்வி உலகத்தோடு மறுமையில பூஜ்ஜியம் நம்முடைய சேட்டையினால வைக்கப்பட்ட பேர் தான் உலக கல்வி, மார்க்க கல்வி. கல்வியில எந்த இரண்டு கூறாது இதெல்லாம் எதுவும் கிடையாது. அதை நம்ம முதல்ல விளைவிக்கிறோம். மறுமை வரை பயன் தரக்கூடியதாக அந்த கல்வி இருக்கும் பட்சத்திலே அது இருவுலக கல்வியாக மாறுகிறது. மனித பயன்பாட்டு கல்வியாக, மனிதன் அங்கேயும் மனுஷன் தானே, மறுமையிலேயே மனுஷனாக தான் இருக்கும், இல்லை வேற படைப்பா மாறிடுவோமா? மனித பயன்பாட்டு கல்வியாக மறுமை வரை தொடர வேண்டும். அதற்கான முஸ்தீபுகளை வகுக்க வேண்டும். அப்ப இரு கூறாக பிரித்ததனுடைய பாதிப்பு நமக்கு ஏற்படாது. படிக்கிறோம் சொல்லுவாங்க, நல்லா படி அப்பதான் அறிவு வளரும், நல்லா படி அப்பதான் அறிவு வளரும். படிக்கிறதுனால அறிவு வளர்வதில்லை. அறிவு என்பது அதே அளவுல தான் இருந்துகிட்டு இருக்குது. அறிவுங்கிறது அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட நிலையில அளவுல அதே அளவுல தான் இருந்துகிட்டு இருக்குது. படிக்க படிக்க கல்வி தான் வளரும், அறிவு வளருது. அறிவு அப்படியே தான் இருக்கும். அறிவை கொண்டு கல்வியை வளர்த்துக்கிறோம். ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னா ஸ்கூல் எங்கே போச்சு? அது அங்கே தான் இருக்குது. அங்கே படிக்கிறவர்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டார்கள். ஸ்கூலுக்கு லீவ் இல்லை,
ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு லீவு. அது மாதிரி படி, அப்பதான் அறிவு வளரும். அறிவு வளராது, படிப்பு தான் வளரும். படிக்க படிக்க படிப்பு வளரும். எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவு வளரும், அவ்வளவு நிற்கும். ஏன் அதுல மார்க்க கல்வி சேர்த்து போடுறது? அறிவு என்ன வாங்கி எடுத்துருமா? மார்க்க கல்வி அறிவுக்கு என்ன ஒவ்வாமையா என்ன? சைடு எஃபெக்ட் ஏற்பட்டுருமா? அறிவுல நீங்க எவ்வளவு போட்டாலும் அது வளர்ந்துகிட்டே போகும், உங்களுக்கு பயணம் தந்துகிட்டே போகும். அதெல்லாம் நமக்குள்ளேயே ஸ்டாப் பண்ணிக்கிறது இந்த கல்விதான். இதையெல்லாம் போட்டுறக்கூடாது, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு சொந்த மார்க்கத்துக்கே துரோகம் பண்றது. தான் பிறந்து நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தையே புறந்தெழுறது. இப்ப அறிவுல நீங்க எவ்வளவு விஷயங்களை போட்டாலும் அது உள்வாங்கும், பரிணமிக்கும், பரிணாம வளர்ச்சி பெறும். என்கிற பட்சத்திலே மார்க்க கல்வியை அந்த அறிவுக்கு கொடுக்க நாம் முன்வர வேண்டும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தருவதற்கு வழிவிட வேண்டும் பெற்றோர்கள். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பிள்ளைகளை அடைச்சு வைக்க போறீங்க? மதரசாவுக்கு போயிட்டா ஏதோ ஸ்கூல் படிப்புல ஃபெயிலா போற மாதிரி, மதரசாவுக்கு போயிட்டா ஏதோ குறைந்த மார்க் வாங்கிடுற மாதிரி, வாங்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். இதெல்லாம் அறிவு ரீதியாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். மார்க்க கல்விக்கு வழிபட வேண்டும். அறிவை எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை தர வேண்டும் பிள்ளைகளுக்கு. எளிய முறையில் எத்தனையோ முறைகள் இருக்கிறது. எளிய முறைகள் ஆதாரபூர்வமான மார்க்க அறிவு நூல்களை வாங்கி படிக்கலாம். எனக்கு படிக்க தெரியாதா? மற்றவங்களை படிக்க வச்சு கேட்கலாம். குடும்பத்தில் அங்கத்தினர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி ஒரு தாலிம் கிதாபு, ஒரு ஹதீஸ் கிதாபு, ஒரு தப்சீர், மசாயில் கிதாபு படிக்க வச்சு கேட்கலாம். மார்க்க அறிஞர்களிடத்திலே அணுகி மார்க்க விஷயமாக அந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ரீதியில் அவர்களுடைய அணுகுமுறையை கொண்டு வாரத்தில் ஒரு நாள் அரை மணி நேரம் முழு பயானம் முதல்ல நம்ம கேட்கிறோமா? அது உங்களுக்கு எங்கேயோ போய் நிற்கும். வருஷத்துல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த பள்ளின்னு சொல்ல, இந்த பள்ளியிலுமே சரி, சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கல. ஏதோ ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்தில் இருக்கிறது அப்படியே கிளிப்பில மாதிரி பல கிதாபுகள் புரட்டப்படுகிறது உங்களுக்கு தகவல் தருவதற்காக, மார்க்க விஷயங்களை சொல்றதுக்காக. இறையற்றத்தோடு சம்பந்தப்படுது, ஹதீஸோடு சம்பந்தப்படுது, ஆய்வோடு சம்பந்தப்படுது, மற்ற நபிமார்களுடைய சரித்திரத்தோடு சம்பந்தப்படுது, நடப்பு நிகழ்வுகள் எடுத்து காட்டப்படுகிறது, தவக்களை பற்றி பேசப்படுகிறது. பல கிதாபுகள், பல தப்சீர்கள், பல அறிவு நூல்கள், பல ஆதாரங்களை புரட்டப்பட்டு திரட்டப்பட்டு உங்களுக்கு திரையிட்டு காட்டப்படுகிறது மனத்திரையில். வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவில் முன்கூட்டியே அரை மணி நேரம் அல்லது சில பள்ளிகளில் 20 நிமிஷமா இருக்கலாம், முழுமையா கேட்டுக்கிட்டே வாங்க. அதை மனசை உருவாக்கிக்கிட்டே வாங்க. இங்க உட்கார்றது இமாம பார்க்கறது சிந்தனை வேற எங்கேயாவது இருக்கிறது. இல்லைன்னா நல்லதை கேட்பாங்க, நல்லா பேசினாங்க, சூப்பர் பாய், என்ன சொன்னாங்க தெரியல, அருமையா சொன்னாங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. வாரத்துல ஒரு நாள் அரை மணி நேரம் கூட ஒதுக்க முடியாதா? இந்த அறிவு எவ்வளவோ விஷயங்களை தாங்கக்கூடிய பவர் கொண்டதுங்க. எத்தனையோ விஷயங்களை உள்ள இறக்குமதி பண்றோம். உலகத்துல ஆதாயம் கிடைக்குதுங்கிறதுக்காக கிரிட்டிக்கலான விஷயத்தை கூட நல்லா இடிச்சு இறைச்சு பார்க்கறது, மார்க்க விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவுல சேர்க்கிறது, கொஞ்சம் போடுறது, அதை நம்ம செய்யறது. கேள்வி பதில்கள் மூலமாக மார்க்க விஷயங்களுடைய நாலேஜை எடுத்துக்கொள்ளலாம். மசாயில் வகுப்புகளில் கலந்து கொண்டு மசாயில்களை தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் வீட்டில் சீரியல் பார்க்கக்கூடிய நேரங்களில் அழகா உட்கார்ந்து மாத பத்திரிகை, இஸ்லாமிய பத்திரிகைகள் படிக்கலாம், இஸ்லாமிய புத்தகங்கள் படிக்கலாம். படிக்க சொல்லி அவர்களுக்கு நம்ம ஆர்வப்படலாம். அப்படி எவ்வளவு வழிகள். மார்க்க கல்வியை பற்றி உதாசீனமான சிந்தனை கொண்டால் இந்த சமுதாயம் உருப்படாது எழுதி வைத்துக் கொள்ளும். மார்க்க கல்வி அவ்வளவு கேவலமா நம்ம நினைச்சிடக்கூடாது. பிஸ்ரலாசன் சொல்றாங்க, அக்ரபுன் நாசியின் தரஜத்தின் நுபுவத்தி, நபிமார்களுடைய பதவிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மக்களிலே நுபுவத்தினுடைய பதவிக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் அகுலுல் இல்மி வல் ஜிஹாத், கல்வி உடையவர்கள். மார்க்க கல்வி உடையவர்களும் புனித போராளிகளும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த அளவுக்கு இஸ்லாம் மார்க்கத்தினுடைய கல்வியினுடைய சிறப்பை எடுத்து வைத்திருக்க, அதை எட்டி உதைக்கக்கூடிய ரீதியில் நம்முடைய அணுகுமுறை என்பது ரொம்ப கைசி
சேதமான விஷயம். உலக படிப்பை பொறுத்தளவில் ஒவ்வொரு படிப்பையும் படித்து முடிக்கும் பொழுது அந்த படிப்பை ஒட்டிய பெயரைத்தான் அவர் தாங்கி நிற்பார். வக்கீல், நீதிபதி, மருத்துவர், இன்ஜினியர். அது மார்க்க கல்விக்கு ஒரு தனி சிறப்பு. அதிலே கரை கண்டவர், அதிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர், ஆதாரபூர்வமான முறையிலே மார்க்க விஷயங்களை, சத்தியத்தை மக்களிடத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ரீதியில மார்க்க ஞானத்தை தனக்குள் எடுத்துக்கொண்டவர் ஆலிம் என்பதாக சொல்லப்படுகிறார். அறிவாளி என்றார். இது இந்த கல்விக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட தனி சிறப்பு. கண்ணியமிக்கவர்களே, ஒரு ஹதீஸ் ஃபத்ஹுல் பாரியில் ஒரு செய்தி, சஅத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, இன் குன்து லஅர்ஹலுல் அய்யாம வல் லயாலி ஃபீ தலபில் ஹதீஸில் வாஹித். ஒரே ஒரு ஹதீஸை தேடி பல பகல்கள் பல இரவுகளாக நான் பயணம் செய்தேன் என்று சஅத் இப்னு முஸையப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. பல பகல்கள் பல இரவுகள் ஒரு ஹதீஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் கிடையாது. மார்க்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல அந்த அளவுக்கு இப்ப கஷ்டம் இல்லை. நீண்ட நெடிய பிரயாணம் தேவையில்லை, மிகப்பெரிய அளவுல செலவு தேவையில்லை, எல்லாமே வசதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வருவதற்கு கசப்பாக உள்ளம் கருத்து போயிருக்கு. முன்பு மதரசாக்கள்ல பாத்தீங்கன்னா சௌகரியங்களே இல்லாம இருக்கும், எந்த சௌகரியமும் இருக்காது. தண்ணி வசதி, சாப்பாடு வசதி, இட வசதி. ஆனால் மக்கள் குவிந்தார்கள், பிள்ளைகள் குவிந்தார்கள் ஓதுவதற்கு. மதரசாவை தேடி தேடி போனாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். இன்னைக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்குது, பிள்ளைகளை காணும், பிள்ளைகளுடைய வருகையை காணும். நான் குர்ஆன் மனப்பாடம் செய்து கொண்டிருந்த, ஹிஃப்ஸ் செய்து கொண்டிருந்த காலகட்டம், திருச்சிக்கு பக்கத்துல ஒரு மதரசால ஓதுனேன். 8 வருட காலம் இல்லாத ஒரு பொருளாதார நெருக்கடி அப்பொழுது மதரசாவுக்கு ஏற்பட்டது. 12 மணி ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு, மதிய சாப்பாடு வைக்கப்படாது. வசூல்ல நடக்கக்கூடிய மதரசா இல்லை, தனிப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய சொந்த பணத்தில் நடக்கிறாரு. 8 வருஷமா சிறப்பாக நடத்தி கொண்டு வந்தவர். அந்த வருடம் ரொம்ப வறுமை கோர தாண்டவம் ஆயிடுச்சு. மதியானம் ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு. மதரசாவுடைய அக்கௌண்டர் ஊருக்கு போய் குருணை வாங்கிட்டு வந்தார். மொத்தம் எத்தனை பிள்ளைங்க ஓதுறோம்? 40-45 பிள்ளைங்க ஓதுறோம். மூட்டையாக குருணையை வாங்கிட்டு வந்து அந்த குருணையை கஞ்சியாக்கி 3:45-4 மணிக்கு போல ஒரு ஊறுகாய் பாக்கெட்டை 2 பேரும் கீட்டு போட்டு சாப்பிடும். ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போகவில்லை. நம்ம ஓதுன காலத்திலேயே அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சிரமங்கள். அவைகளுக்கு மத்தியிலேயும் மாணவர்கள் குவிந்தார்கள். மதரசாவை நோக்கி படையெடுத்து வந்தாங்க. இன்னைக்கு எல்லா சௌகரியமும் இருக்குது, ஆனா ஓத வைக்கிறது, ஓத வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு அரபி மதரசாக்கள் எல்லாம் மூடப்பட்டு வருகிறது. மாணவர்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறார். எந்த காலேஜாவது மூடிடு சேர்ந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாணவர்கள் குறைஞ்சிட்டாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த காலேஜுக்கு எங்கிருந்து போறாங்க மாணவர்கள்? ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு போறாங்க. அதான வழி, அப்படித்தானே போகணும் காலேஜுக்கு. இந்த வேறு வழியா தான் இருக்குதா? இல்லை இல்லை, இந்த வழியா தானே போகணும். ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு அப்படியே காலேஜுக்கு போறாங்க. அதே மாதிரிதான் இந்த பள்ளி வாசல்கள்ல மதரசா நடக்குது பாருங்க, அங்கிருந்து தான் அரபி மதரசாக்களுக்கு போகணும். இது ஆட்டம் கட்டவுன்னு அதுவும் ஆட்டம் கட்டுச்சு. அந்தந்த பள்ளிவாசல் மொஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல மதரசா நடக்குது பார்த்தீங்களா? அந்த மதரசாவில் மக்தப்னு சொல்லுவாங்க. அந்த மக்தப்ல பிள்ளைகளுடைய வருகை குறைவான உடனே, வீக்கான உடனே போய் தங்கி படிக்கிற மாதிரி ஆலிம் கோர்ஸ், ஆபீஸ் கோர்ஸ் படிக்கிற அந்த பெரிய பெரிய மதரசாக்களுடைய வருகை ஸ்டாப் ஆயிடுச்சு, குறைஞ்சு போயிடுச்சு. சரி செய்யப்பட வேண்டியது அந்தந்த பள்ளியில நடக்கக்கூடிய மதரசாவுடைய மாணவர்கள் வருகை மார்க்கத்தில் படிக்கக்கூடிய அதை ஸ்ட்ராங் பண்ணணும். அது வீக் ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய அளவுல சமுதாயம் பாதிக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதுக்கு என்ன காரணம்? மார்க்க கல்வியினுடைய தேட்டமும் தாக்கமும் தேய்ந்து கொண்டே போவதற்கு என்ன காரணம்? சமுதாயம் என்ன உட்கொண்டு இருக்கிறது காரணத்தை? 2 காரணம். ஒண்ணு, மதரசாவில் போய் ஓதி முடிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு வந்த ஆலிம்சாக்கள் பொருளாதாரத்துல மிகவும் மெலிந்த நலிந்த நிலையில் இருக்கிறாங்க. என்ன என் பிள்ளைய ஓத வச்சுட்டா ஒன்னு ஒரு பள்ளியில பேசுமாமா இருப்பாரு, இல்லாட்டி ஏதாவது நாட்டில் வந்து பறக்கிறது சாச்சிடப்பாரு.
பொருளாதாரத்துல மிக மிக பின்தங்கி இருக்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு விரக்தியா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, எதிர்பார்க்கிற அளவுல திறமை உள்ளவர்களாக இருக்கிறது. உலக விஷயங்கள்ல அந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல திறமை இல்லாதவங்களா இருக்கிறாங்க. இது ஒரு பரவலான ஒரு எண்ணப்பாடு மக்களிடம். 2 காரணம் சொல்லுது. அதனால மார்க்க கல்வி அவாய்ட் பண்றாங்க பிள்ளைங்களுடைய விஷயத்தை. சரி இருக்கட்டுமே, 2 காரணம் இருக்கட்டுமே, அவங்களுடைய எண்ணப்படி. இதுக்கு யார் காரணம்? இந்த காரணங்களுக்கு எது காரணம்? அதை கொஞ்சம் பரிசீலிக்கணுமா இல்லையா? எல்லாவற்றையும் தானே யோசிக்கணும். இந்த 2க்கு யார் காரணம்? சமுதாயம் தான் காரணம். என்ன சமுதாயம் எப்படி காரணம்? எந்த செல்வந்தர்களும் தன்னுடைய பிள்ளைகளை ஓத வைக்க வேண்டும் என்று எண்ணுவது. ஓத வைக்க போற பிள்ளைகள் பூரா ரொம்ப சராசரியான குடும்பத்துல, நார்மலான குடும்பத்துல, ஏழ்மைப்பட்ட குடும்பத்துல போறவங்க தான் ஓதுறாங்க. செல்வந்தர்கள், வசதியாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி மார்க்க கல்வி அவன் படிக்கட்டும், 4 பிள்ளை இருக்க, ஒரு பிள்ளை அல்லாவுக்கா மார்க்க கல்வி படிக்கட்டும் நினைக்கிறது. 4 பிள்ளையையும் 3 பிள்ளையையும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சா அதுக்கு யார் காரணம்? ஒண்ணு. ரெண்டாவது, திறமை இல்லாம இருக்கிறாங்க, இந்த அளவுக்கு போதிய நாலேஜ் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த சமுதாயம் என்ன காரணம்? என்ன தெரியுமா? 2 மகன் 3 மகன் இருந்தான்னு வச்சுக்கோங்க. எவன் துருதுருன்னு இருக்கிறானோ, நல்லா நினைவாற்றலா இருக்கிறானோ, படிக்கிறது ஆர்வமுள்ளவனா இருக்கிறான், அவன் எங்கிட்ட அனுப்பிச்சு. விளங்கும் சக்தி குறைவாக, படிக்கும் ஆர்வம் குறைவாக இருக்கிற ஒரு மாதிரியா சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவன் ஆசாக அனுப்பிச்சுடுறது. அனுப்பிச்சுட்டா அப்புறம் என்ன இருக்கும்? எப்படி வரும்? அதனால்தான் சொல்லப்படுகிறது, ஒரு செல்வந்தர் 1000 குழந்தைகளை ஓத வைப்பதை விட, 1000 குழந்தைகள் ஓதுவதற்கு உதவி செய்வதை விட, ஓத வைப்பதை விட அவன் தன் குழந்தையை ஓத வைப்பது ஏற்றமானது, சிறப்பானது என்பதாக சொல்லப்படுது. ஏன்னா அவன் தன்னறிவு பெற்றவனாக இருக்கிற பொழுது, பிளஸ் ஆலிமாகவும் இருக்கிற பொழுது, சத்தியமான செய்தி முழு வடிவிலே ஏற்ற குறைத்தல் எதுவும் இல்லாமல் விரைவாக மக்களிடத்திலே சென்றடைவதற்கு எந்த தங்குதடையும் இருப்பதில்லை. இது உண்மை. கசப்பாக இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும், கேட்டுத்தான் ஆகணும், போட்டு உடைச்சுத்தான் ஆகணும். அவன் வசதியாக இருக்கும் பட்சத்திலே சத்திய செய்திகளை மக்களுடைய சிந்தனைகள் வைப்பதில் எந்த விதமான தங்குதடையும் இருப்பதில்லை. இதை நம்ம மீட்கா யாரும் அதுக்கு முன் வருவது. ஆலிமாக இருக்கக்கூடியவர் செல்வந்தாக ஆகிறது கஷ்டம். கஷ்டமோ கஷ்டம் இல்லையோ, அது தேவையோ தேவையில்லையோ, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஆனால் ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடியவர் ஆலிமாக ஆகிறது ஏன் அதுக்கு முன் வர்றதில்லை? ஏன் இப்படி ஒரு சிந்தனை சமுதாயத்தில் ஏற்படுறதில்லை? திறக்க முடியாத சாவியை வச்சுக்கிட்டு எத்தனை வருஷத்துக்கு நம்ம கூட்டோட சண்டை போட்டு இருக்க போறோம்? கொஞ்சம் மாற்றி யோசிக்கணுமா இல்லையா? ஏன் இப்படி மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குது? மார்க்கத்தை எடுத்து சொல்லவர்களுடைய நிலைப்பாடு ஏன் இப்படி இருக்குது? சமுதாயத்துல மார்க்க சிந்தனை ஏன் இவ்வளவு தடைபட்டு போய் கிடக்குது, குறைபாட்டில் இருக்குது? மாற்றி யோசிக்கணும். ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு சாவியை உள்ள ஒன்றும் திறக்க மாட்டேங்குது. அந்த பூட்டுக்கு எது சாவியோ தேடணும், சாவியை மாத்தணும். அதே சாவி, திறக்கப்படாத அதே சாவியை வச்சுக்கிட்டு எத்தனை வருஷத்துக்கு தான் நம்ம திறக்கிறதுக்கு முயன்று கொண்டு இருக்க போறோம்? அது தப்பு இல்லையா? அது நேரம் வேஸ்ட் ஆகுமா இல்லையா? சிந்தனைகளை மாற்றி அமைக்க வசதியானவர்கள் முதற்கொண்டு அல்லாஹ்வுக்காக மார்க்க கல்வியை தன்னுடைய பிள்ளை படிக்கிறத நம்ம கேவலமா நினைக்கக்கூடாது, தரக்குறைவா நினைக்கக்கூடாது. வடநாடுகள்ல பார்த்தீங்கன்னா கஞ்சி கர்மாயத்தினால, பசிப்பட்டினால மதரசாவுக்கு தொடர்த்தப்படுறாங்க. வறுமை, கஷ்டம், நிறைய வீடுகளில் ஓதப்படுறதுக்கு, பிள்ளைங்களை அனுப்பிச்சுறதுக்கு பிரதான காரணம் வறுமை. இப்படி ஒரு நிலையில தான் மதரசாவுக்கு பிள்ளைகள் அனுப்பப்படுறாங்க. அவங்க ஓதி முடிச்சதுக்கு பிறகும் என்ன பண்ணுவாங்க? பில் கட்டையை தூக்கிட்டு அலைகிறாங்க வசூல். அப்படி ஒரு மதரசா அந்த ஊர் மாநிலத்தில் இருக்குதா, அந்த இடத்துல இருக்குதா, அந்த இடத்துல இருக்கிறாங்க, யாரு கண்டா? உண்மையோ பொய்யோ அல்ல அறிவான். அது நமக்கு தேவையில்லை. என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஓதி கொடுப்பது, ஓதிக்கொண்டிருப்பது, ஓத அனுப்புவது, ஓத போகுவது நிலை இருந்து கொண்டிருக்கிறது பாருங்க. இந்த நிலைமைகளை மாற்றி அமைக்கக்கூடிய பொறுப்பு சமுதாயத்திற்கு இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். மார்க்க விஷயங்கள் அவ்வளவு உதாசீனமாக நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக
மார்க்க கல்வினா என்ன? குர்ஆன் தானே மையம், அடிப்படை. அதை பற்றி இப்படி ஒரு தவறான எண்ணமா? அப்ப நம்ம முஸ்லிம்னு சொல்றதுக்கே எந்த வகையிலையும் தகுதி இல்லவே. நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம், நம்முடைய உடைகள் எல்லாம், நம்முடைய அணுகுமுறைகள் எல்லாம் வெவ்வேறு மதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா காப்பி அடிக்கப்பட்டதனுடைய தொகுப்பா முஸ்லிம்ங்கிற வாழ்க்கை. யோசனை பண்ணி பாருங்க. அப்பட்டமான, கரைபடியாத, அழுக்குப்படியாத ஒரு தூய வாழ்க்கையாக இருக்க வேண்டாம் அவர் முஸ்லிமுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு மதத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் காப்பி அடிக்கிறது. திருமண விஷயங்கள்ல இறப்பு ஏற்படும் பொழுது, மற்ற விஷயங்கள்ல எல்லாத்தையும் சடங்கு சம்பிரதாயம் நீ கொஞ்சம் டோட்டலா எந்த முகத்தை காமிச்சுட்டு போய் நிக்க போற மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் முஸ்லிமா வாழ்ந்தேன் அப்படின்னு எப்படி பதில் சொல்றது? அப்போ தூய வடிவில முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில இஸ்லாமிய வாழ்க்கை நிலை பெறுவதற்காக வேண்டித்தான் மதரசாக்கள், அதற்குத்தான் மார்க்க கல்வி. அந்த மார்க்க கல்வியை தன்னுடைய பிள்ளை படிச்சா ஃபெயில் ஆயிடுவாங்க ஸ்கூல்ல. அதுல நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணா மிகப்பெரிய அளவுல அவனுடைய முன்னேற்றம் தடைபட்டுருமா? முதலாக குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது. நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் என்ற ஒரு சிறப்பை பெற்றார்கள். வஹியை கொண்டு வந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அவர்கள் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் என்ற பெயரை பெற்றார்கள், சிறப்பை பெற்றார்கள். இந்த குர்ஆன் உம்மத்தே முஹம்மதியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சமூகமாக சமுதாயத்தினராக இருக்கக்கூடிய நமக்கு இறக்கப்பட்டதனால நம்ம சிறந்த சமுதாயம் என்று பெயர் வாங்கினோம். குன்தும் கைர உம்மத் என்று அல்லாஹ்வால் நாம் பாராட்டப்படுறோம். அரபி மொழியில இந்த குர்ஆன் இறங்கினதுனால இருக்கிற எல்லா மொழிகளையும் விட அரபி மொழி சிறப்பான மொழியாக ஆனது. மக்காவிலேயும் மதீனாவிலேயும் இந்த குர்ஆன் இறங்கிய காரணத்தினாலே ஹரமைன் ஷரீஃபைன் என்ற சிறப்பான பகுதிகள் என்ற பெயரை வாங்கியது. மக்காவும் மதீனாவும் உலகளவில் அப்படித்தான் பார்க்கப்படுகிறது, போற்றப்படுகிறது. குர்ஆனோடு யாரெல்லாம் ஐக்கியமாக்கிக் கொண்டார்களோ, வானக்கா செய்து கொண்டார்களோ, அரவணைத்துக் கொண்டார்களோ, உள்ளத்திலே ஏற்றி நின்றார்களோ அவர்கள் சிறப்படையத்தான் செய்வார்களே தவிர ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு கீழ்நிலையை ஏற்படுத்துமாட்டார், கீழ்நிலையை ஏற்படுத்துமாட்டார். இந்த நம்பிக்கை முதல்ல நம்முடைய உள்ளத்தில் வரும். நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் அல்லாஹ்வுக்கு கண்ணியம் வாய்ந்ததாகத்தான் செய்வார். வாழ்வாதாரம்னா பணம் போடுறது மட்டும் இல்லை. அந்த வாழ்வாதாரம் எதுக்கு பணம் சம்பாதிக்கிறது? நிம்மதியா வாழ்றதுக்கு தானே. கோடி கொட்டி கிடக்குது, தூக்கம் வரல, அந்த பணம் என்னத்துக்குன்ற, அந்த வசதி என்னத்துக்குன்ற. ஆனா தூக்கமே வந்தா கூட பிள்ளைகளை நினைச்சா, மனைவியை நினைச்சா, குடும்பத்துல மற்ற அங்கத்தினர்களை நினைச்சா சாப்பாடு ஏற மாட்டேங்குது, நிம்மதியா இருக்க முடியுது, ஒரு சிரிப்பு வர மாட்டேங்குது. எதுக்கு இந்த பணம்? வாழ்வாதாரம்னா பணம் மட்டும்தான் வாழ்வாதாரமா? மார்க்க கல்வியை பெற்றிருக்கக்கூடிய, குர்ஆனுடைய கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய உள்ளம் படைத்ததாக, சூறாக்களை மனப்பாடம் செய்த உள்ளமாக நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களும் நம்முடைய உள்ளங்களும் இருக்குமே. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி தருவான், வாழ்வாதாரத்தை அழகாக்கி தருவான். இந்த நம்பிக்கை முதல்ல உள்ளத்துல இறங்கணும். நமக்கே இறங்கலைன்னா வேறு யாருக்கு இறங்குங்கிற இதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது. படிப்புல கொஞ்சம் வீக் ஆயிட்டா போதும், உடனே மார்க்க கல்வியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்பிச்சு கொடுக்கணும், அனுப்பணும், மதரசாவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அப்படியே பெற்றோர்களுக்கு லீக் ஆயிடுது. இதனால நம்ம மொஹல்லாவில் இன்னும் உங்க பிள்ளை மதரசாவுக்கே வரலையே, நேரடியாக பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேட்குறேன். இப்படியே அப்பட்டமா சொல்றாங்க, மகள் படிப்புல ரொம்ப வீக் ஆயிட்டேன், நான் டியூஷனுக்கு அனுப்பிச்சுடுவேன், அதனால தான் அவன் நான் படுறேன். எவ்வளவு ஷைத்தான் அழகாக்கி வச்சிருக்கான் பாத்தீங்களா சிந்தனைய. படிப்புல நல்லா மார்க் வாங்கினா, நல்ல ஒரு திருப்தியான அளவுல ரேஞ்சில் இருந்தானா இப்ப நீ மதரசாக்கு அனுப்பலாம். இவ்வளவு மோசமா இருக்கக்கூடாது. அப்ப மார்க்க கல்வியை போனா போயிட்டு போதுன்னு படிக்கிற கல்வி நினைச்சுக்கிட்டாங்க. அப்படித்தானே தலபுல் இல்மி ஃபரீதத்துன், கல்வியை கற்பது கட்டாய கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல. ஷைத்தான் இவர்களுடைய சிந்தனைக்கு விளங்க வச்சிருக்கிறான். எப்படி அழகா குர்பானி டயத்துல போனா தாடி வச்சிருப்பாங்க, பிராணியா இருக்கிற வரைக்கும். தாடி வைப்பது மார்க்கத்துல எத்தகைய ஒரு கட்டாயத்தை கடமையை கொண்டு வரது இல்லை. பிராணியா இருக்குது அறுக்கிற வரைக்கும் போனா போயிட்டு 3 நாள் தானே, 3 வருஷமா வைக்க போறோம், அது மாதிரி போனா போயிட்டு போறோம். இப்படித்தான் மார்க்க கல்வியை நிறைய பேரண்ட்ஸ் விளங்கி வச்சிருக்காங்க. ஒரு விஷயத்தை நல்லா விளைவிக்கிறோம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தை மட்டும் நான் சொல்லல, எந்த விஷயமா இருந்தாலும் சரி,
முயற்சி நம்முடையது, முடிவு அவங்க இதுல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இதை மறுதளிக்க முடியுமா? இதை யாரும் மறுத்து பேச முடியுமா? எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, எந்த உலக வல்லரசா இருந்தாலும் சரி, எவ்வளவு திறமையானது, இதை யாரும் மறுக்க முடியுமாங்க? முயற்சி நம்முடையது, முடிவு அவர் கையில. எல்லாரும் ஒத்துக்குருவான். சட்டம் இல்லாம நாத்திகன் கூட 4 சோத்துக்குள்ள ஒத்துக்குருவான். இதான் உண்மை. 2 பேர் பரீட்சை எழுத போறாங்க. 2 பேர் பிஏ படிக்கிறவங்க. ஒருத்தர் நல்லா முயற்சி பண்றான், ஃபெயிலு. முயற்சியே பண்ணல, சாதாரணமா தான் இருந்தான், பாஸ் ஆயிட்டான். நடக்கலையா? 2 வியாபாரிகள், ஒருத்தர் படிச்சவரும் இன்னொருத்தர் படிக்காதவர். இவரு வியாபாரத்துல ஒரு சக்சஸ் ஆயிட்டாரு, நல்ல வெற்றி கிடைச்சிருச்சு, நல்ல லாபம். யாரு? படிக்காதவர். படிச்சவர் எதை தொட்டாலும் தொடங்கல, வியாபாரத்துல தோல்வி. முடிவு யார் கையில இருக்குது? முயற்சி யார் கையில இருக்கு? முடிவு யார் கையில இருக்குது? அப்புறம் அந்த படிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு மார்க்க கல்வியை பின்னுக்கு தர்றதுக்கு காரணம் எப்படி சொல்லப்படுது? மதரசாவுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை. மதரசாவுக்கு அப்படி இப்படின்னு வந்துட்டு 2 பேர் அனுப்பிச்சு விட்டேன். நைட்டு மதரசா பிள்ளைங்க 2 பேர் அனுப்பிச்சு விட்டேன். திருப்பி அனுப்பிச்சு விட்டுருக்குறாங்க. அவன் படிக்கிறான், போடா அப்படின்னு திட்டுறாங்க அப்படின்னு சொல்றான். நான் நினைவுச்சுங்க, பல பகுதிகளில் இருந்து வர்றீங்க, பல மொஹல்லாக்கள்ல இருந்து நீங்க வர்றீங்க. சும்மா நல்ல சிந்தனை வச்சுக்கீங்க. ஏதோ ஒரு கேட்டோம் போனோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல ஆரம்பிச்சு, உறவினருடைய பிள்ளைகளுடைய விஷயங்கள்ல ஆரம்பிச்சு, தெரிஞ்ச அறிமுகமான அறிமுகம் இல்லாத அத்தனை பிள்ளைகளிடத்துலையும் இந்த செய்தி நீங்க அவங்களுக்கு சொல்லணும். பிற மதத்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கூட்டம் கூட்டமா ஓடி வர்றாங்க இஸ்லாத்தை நோக்கி. அப்படி ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பத்தி விளங்காம இருக்கிறாங்க. நேற்று இஸ்லாத்தை தழுவினது என்ன பேச்சு பேசுறாரு, நமக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் சொல்றாரு. என்ன மார்க்க பிடிப்பு, என்ன தீன் பிடிப்பு? ஏன் அவரிடத்துல இருக்கக்கூடிய இந்த மார்க்க பிடிப்பு பாரம்பரிய முஸ்லிம்களிடத்துல ஏன் இல்லை? அவர் விளங்க தேடினார். தலவுள் இல்மி பரிதா, கல்வியை தேடணும். அவரு இஸ்லாத்தை விளங்க தேடினாரு, விளங்கினாரு. அதனால அந்த உறுதிப்பாடு வந்துச்சு. ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு இஸ்லாத்துல. இவர் விளங்க தேடல, எந்த மதத்தை கஞ்சி வைக்கிறது இல்லை, கடைசி வரைக்குமே விளங்குறது இல்லை. அது கல்யாணத்துல கூட களிமா சொல்லி கொடுக்க வேண்டியது, அது சொல்லிக் கொடுக்கறத கூட ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறார். நம்ம ஒண்ணு சொன்னா அவரு ஒண்ணு சொல்றாரு. மனசுக்குள்ள நினைச்சுக்கிறவர் போல இருக்கு. நீங்களே எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது எதுக்கு ஒவ்வொன்றா என்ன கேட்டு அவன் மனசுக்குள்ளே சொல்லுவாரு நமக்கு தெரியுது. கல்யாணமா களிமா சொல்லி கொடுக்க வேண்டியது. நம்ம ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு சொல்லுவார். கல்யாணத்திலேயே களிமா வரலைன்னா எப்படி மரணத்துடைய சமயத்தில் வருங்கிற அல்லா பாதுகாக்கணும். ரொம்ப ஒரு ஆபத்தான சிந்தனையான ஒரு விஷயம். ஒரு உலகமே பார்த்துட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி சமீபத்தில் நங்கநல்லூரில் ஒரு கவலையான ஒரு மஜ்லிஸ் ஒன்று நடைபெற்றது. மற்ற மதரசாக்கள்லாம் இப்படி இருக்குது, ஒரு சிலபஸ் இல்லாமல், ஒரு மார்க்க கல்வி ஒரு தரமாக பொறுத்து கொடுக்கப்படாமல், பிள்ளைகள்லாம் இப்படி சர்க்கிள்களை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்களே, ஈமானை விட்டு விலகி போய்கிட்டு இருக்கிறாங்களே இளைஞர்கள், ஆனதுக்கு பிறகு ஆண் பெண் எல்லாரும் அப்படி ஒரு கவலையான ஒரு மஜ்லிஸ் இருந்துச்சு. அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. எம்பிபிஎஸ் படிச்சிருக்கிறார் இஸ்லாமியர். பல கேள்விகள் அவரிடத்துல கேட்கப்படுது. அத்தனை கேள்விகளுக்கு பதில் சொன்னா கோடி பரிசு என்பதாக அறிவிப்பு. எல்லா பதில்களுக்கும் டாப்பா பதில் சொன்னார். எல்லாருக்கும் பெருமையா இருக்குமா இல்லையா? கடைசியில் ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அங்கே நம்ம சமூகம் வெட்டி தலைவலி விட்டதாச்சு. நபிகள் நாயகம் முகம்மதுடைய தகப்பனார் பேர் என்னன்னு கேட்டதுக்கு அபூபக்கர்னு சொல்றாரு. எம்பிபிஎஸ் டாக்டர். எம்பிபிஎஸ் டாக்டர் எவ்வளவு வேதனையான விஷயம். அப்ப எப்படி தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய வாடையே இல்லாம மற்ற விஷயங்கள் கூட இருக்கலாம், ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அபூபக்கர் பிஸ்மில்லாஹ்வுடைய தோழர்கள் சொல்றாங்க, அப்துல்லா வரல. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் எடுத்து காட்டினாங்க. தென்னாப்பிரிக்காவுடைய கிரிக்கெட் பிளேயரா, நம்ம திரும்பி பார்க்கறதுல அதை பற்றி விஷயங்கள் பேப்பரில் கூட படிக்கிறதில்ல. அது பேர் ஹாஷிம் அம்லா ஏதோ ஒரு பேர், அப்படியா? வேகமா கிடையாது. ஹாஷிம் அம்லா ஒரு அரைகுறை ஆடையோட ஒரு பெண்ணு பேட்டி எடுக்கிறதுக்கு முன் வந்தோடனே பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒழுங்கான ட்ரெஸ்ல முறையா ஒழுங்கா வந்தா நான் பேட்டி கொடுக்குறேன், இல்லைன்னா இந்த பேட்டி தேவையில்லைன்றாரு. ஆனா அந்த மது விற்பனைக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க பாருங்க,
மது விற்பனை விளம்பரப்பட்ட ஒரு ட்ரெஸ் பனியன் அது போட மாட்டேன். மாசம் 50,000 பிடிப்பு, பரவாயில்ல போட மாட்டேன். எப்படிப்பட்ட ஆளா நம்ம பிள்ளை வரணும்? விசுவாசனுடைய தகப்பன் பேர் தெரியாதவரை வரணுமா? அல்லது செல்வாக்கினுடைய உச்சத்தில் இருந்தா கூட, செல்வத்தினுடைய உச்சத்தில் இருந்தா கூட, பாராட்டு புகழ் திறமை எல்லா வகையிலும் உச்சத்தில் இருந்தாலும் கூட நான் இஸ்லாத்தினுடைய கல்ச்சரை விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிடிப்புல இருக்கிறார் பாருங்க. இவரை மாதிரி நம்ம பிள்ளைங்க வரணும். எப்படி நம்மளுடைய பிள்ளைகள் வரணும் நம்ம ஆசைப்படுறோம், நம்மளே முடிவு சொல்லிக்க வேண்டியது. தாய் தன்னுடைய பிள்ளைக்கு மரமாக இருந்து, மரத்தை போன்று இருந்து எவ்வளவு சேவைகளை செய்கிறார்கள். மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மரம் கதவாக, ஜன்னலாக, கைத்தறியாக, கட்டிலாக, தொட்டிலாக, பெஞ்சாக, சந்துக்காக, மண்ணறையிலே வைக்கப்படுகிற பொழுது மண்ணை தடுக்கும் கட்டையாக முதற்கொண்டு மரம் பயன்படுது. இது மாதிரி தான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு ஆரம்பமாக வாழ்ந்து இருக்கிறார். வலியை ஏற்றுக்கிறார். வயிற்று சுமை, வீட்டு வேலை, அந்த வயிற்று சுமையோட வீட்டு வேலை, கணவனுக்கு பணிவிடை, பிரசவம், பாலூட்டக்கூடிய பருவம், பட்டினி, பத்தியம், வளர்க்கும் இந்த முறை, இதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு குழந்தை பெருசாகி வருது. இவ்வளவு கஷ்டத்தை எடுத்துக்கொண்ட அந்த தாய், இவ்வளவு சிரமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாய், மறுமை வரைக்கும் அந்த தாய்க்கு எல்லா வகையிலையும் பயன் தரக்கூடியதாக ஆகுமே அந்த மார்க்க கல்வி. அதை கொடுக்குறதுல மட்டும் ஏன் பின்பாங்கிறான்னு தெரியும். தாயும் தகப்பனும் மரமாக இருந்து பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார். இந்த பிள்ளை விழுதாக இருக்க வேண்டுமா இல்லையா? மார்க்க கல்வியை கொடுத்தால் இந்த உலக வாழ்வில் மட்டுமல்ல மறுமை வரைக்கும் விழுதாக இருப்பார். ஒரு மரத்தினுடைய விழுது செய்ய வேண்டிய வேலை என்ன, செய்யக்கூடிய நிலை என்ன? மரத்தை தாங்குது, பூமியில தன்னை ஊன்றிக்கொண்டு மரம் கீழே விழவிடாம தாங்குது. பூமியில் இருக்கக்கூடிய உணவை ருச்சி மரத்துக்கு கொடுத்து, இது விழுதுடைய வேலை. இந்த விழுதுகளை போல பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று சொன்னால் மார்க்க கல்வி கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். முடிச்சுட்டு போனோடனே சாயங்காலம் முடியினா பிள்ளைகிட்ட கேளுங்க, களிமா சொல்லி கேளுங்க. முதலாவது களிமா சொல்லு, 2ஆம் களிமா சொல்லு, மதரசாவுக்கு போறியா இல்லையா, என்ன சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளிடத்துல கேட்கணும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாவது பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறதாக கூட நீங்க தெரிய முற்படும். பெற்றோர்களுக்கு நன்மை புரியுமாறு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏவுகிறான். அல்லாஹ் ஆயத்தை இறங்கினான் 29வது அத்தியாயம் 8வது வசனம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். எதுக்கு உண்ணாவிரதம்? என் தாய் இஸ்லாத்தை தழுவாம இருக்கிறாங்க, நீங்க இஸ்லாத்தை தழுவுற வரைக்கும், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்கிற வரை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு. அந்த பாசம், தாய் மீது இருக்கக்கூடிய பாசம், மறுமையிலே தாய் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்ற ஒரு துடிப்பை ஏற்படுத்தியது. இந்த துடிப்புள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக வேண்டும், மறுமை வரை நமக்கு விடுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்க கல்வியை கொடுத்தே ஆக வேண்டும். மார்க்க கல்வி விஷயத்துல எந்த சதவீதத்தில் இருக்கிறாங்க நீங்க நிச்சயமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா மார்க்க கல்வியை கொடுக்கல, இறையச்சத்தை கொடுக்கல, அல்லாஹ் ரசூலை பற்றிய செய்தி தெரியல, மறுமைனா என்னன்னு தெரியல, நீங்கள் மரணிப்பதற்கு முன்பாகவே அந்த பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கசப்புணர்வுகளை ஏற்படுத்தும். அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த துடிப்போடையே நம்ம இருந்துட போறதில்லை. முதுமை வருமா இல்லையா, வயோதிகம் வருமா இல்லையா, பலகீனப்பட்டு போய் கிடப்பமா இல்லையா, எத்தனை கோடியை சம்பாதிச்சா என்ன, படுத்த படுக்கையில கிடக்க வேண்டிய சூழ்நிலை வருமா இல்லையா, அப்ப அவன் முழுதாக இருந்து நமக்கு பணிவிட முடியணும். அல்லாவுடைய அச்சம் இல்லைன்னா அதை செய்ய மாட்டான், அல்லாவுடைய பயம் இல்லைன்னா அதை செய்ய மாட்டான். முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துருவான். நீங்க முணங்குறத கூட அவன் அனுமதிக்க மாட்டான். அவர் பாட்டுக்கு முணங்கிட்டு போறப்பா, நீ அந்த மாதிரி வயசாயிட்டா அப்படித்தான் முணங்குவ, உன் பிள்ளை உன்னை அகத்தாம இருக்கணும்னா அதை நீ பொறுத்துட்டு ஆகணும். முணங்குறத கூட செய்ய மாட்டான், எரிச்சலா இருக்குன்னு நினைப்பான். இப்படிப்பட்ட பிள்ளைகளாக வரணுமா? இந்த பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் விழுந்து விழுந்து மார்க்கத்தை மறைச்சு, மார்க்கத்தை ஒழிச்சு, மார்க்கம் கிடைக்காம அவனை வளர்த்தோம், படிக்க வச்சோம், திறமையா வரணும்னு நம்ம அழகு பார்த்தோம். கடைசி காலத்துல நமக்கே பிரயோஜனம் இல்லை. இவன் எப்படி மறுமையில வந்து நம்மளை காப்பாற்ற போறான்?
எப்படிப்பட்ட ஜெனரேஷன், மற்ற சமுதாயத்தை விட்டுருங்க, நான் நம்முடைய சமுதாயத்தை பேசுறேன். எப்படிப்பட்ட ஜெனரேஷன் நம்ம உருவாக்க போறோம், எப்படிப்பட்ட சந்ததிகளாக நம்முடைய சந்ததிகளை பார்க்க போறோம். ரொம்ப கவலையான ஒரு விஷயம். நான் மரணித்ததுக்கு பிறகு நம்முடைய பிள்ளை நமக்காக இஸ்திக்பார் செய்து பாருங்க, இதாங்க வேணும் நமக்கு. நம்ம பேர்ல தர்மம் பண்ணது பாருங்க, இதாங்க நம்மளுக்கு வேணும். இதுக்கு தாங்க அந்த பிள்ளைய பெற்றோம், வளர்க்குறோம், அது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். நான் மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல என்னுடைய ரப்பே, என் தாய் தகப்பனுக்கு நீ சொர்க்கத்தை வழங்கு, பாவங்களை மன்னிச்சிடு, கபரை விசாலமாக்கு. நம்ம பிள்ளை கேட்கணும், கேட்க வைக்கணும், சொல்லி கொடுத்துட்டு போறது. சரியா போச்சா? கேட்டுருவாங்களா? அவருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும், சிந்தனைகளில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும். மார்க்க பிடிப்புள்ள தீன்வழியில பற்றுள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் ஆகிறது நமக்கு சந்தோஷம் இல்லையாங்க? நான் கேட்கிறேன். இல்ல மதரசாவுக்கு அனுப்பாம மார்க்க கல்வியினுடைய வாடையும் இல்லாம பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களை பார்த்து நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, மார்க்க பற்றுள்ள தீன் பிடிப்புள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருந்தா உண்மையை பேசுவான், அல்லாஹ்வுக்கு பயந்து தீய பேச்சுக்களை தவிர்த்துக்கிடுவான், தீய எண்ணங்கள் கூடாது என்று விளங்குவான், தொழுகுவான், நோன்பு வைப்பான், ஹலால் ஹராம் பேணி நடப்பான், அல்லாஹ்வுடைய அச்சம் 24 நேரம் அவனுடைய உள்ளத்துல குடிகொண்டே இருக்கும், ஒழுக்கமா வாழ்வான். கசக்குதாங்கிற இப்படி நம்ம பிள்ளை வளர்ந்தா, இப்படிப்பட்ட பிள்ளையாக நம்முடைய பிள்ளை வந்தா, அப்புறம் எந்த அடிப்படையில மார்க்க கல்வியினுடைய, அல்லாஹ் ரசூலுடைய, குர்ஆன் ஹதீஸினுடைய, மசாயிலுடைய மார்க்க சம்பந்தமான பாடையே இல்லாம நம்முடைய பிள்ளைகளை ஏன் வளர்க்கிறோம்? ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். பேசினா நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் மார்க்க அறிவு பெற்ற, மார்க்க ஞானம் பெற்ற, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு எண்ணங்களை கொண்ட, உறுதிப்பாட்டை கொண்ட ஒரு ஜெனரேஷனாக நம்முடைய சமுதாயத்தினுடைய ஜெனரேஷனை அல்லாஹ் தஆலா உருவாக்குவானாக. அப்படிப்பட்ட சந்ததிகளாக நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்த்தெடுத்து பிள்ளைகள் குறித்த ஒரு மறுமையினுடைய கேள்வியிலே சரியான ஒரு பதிலை சொல்லி, அல்லாஹ்வுக்கு திருப்தியை தரக்கூடிய ஒரு பதிலை சொல்லி, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் சோனம் செல்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக்கினை தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவனா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.